சிறுதுளி சார்பில் புதுக்காடு மற்றும் கீழ் சித்திரைச்சாவடி அணைக்கட்டு சீரமைக்கும் பணி துவக்கம். சிறுதுளி அமைப்பானது 2003ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு நீர்நிலைகளை புனரமைத்தல், மழைநீர் சேகரித்தல், மரம் நடுதல், திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்ற சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோயமுத்தூர் மற்றும் மற்ற மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வருகிறது. சிறுதுளி அமைப்பானது கோயமுத்தூர் மாவட்ட நிர்வாகம், நீர்வளத்துறை மற்றும் கரூர் வைசியா வங்கியுடன் இணைந்து கோயமுத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய அணைக்கட்டுகளான புதுக்காடு மற்றும் குனியமுத்தூர் அருகே உள்ள கீழ்ச்சித்திரைச்சாவடி அணைக்கட்டுகளை தூர்வாரி புனரமைக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நிகழ்வில் கோயமுத்தூர் மாவட்ட ஆட்சியர் திரு பவன்குமார் கிரியப்பனவர் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை துவங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக கரூர் வைசா வங்கியின் CSR தலைமை அலுவலர் திருமிகு நதியா மாலி, சிறுதுளியின் நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் மற்றும் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் திரு நல்லதம்பி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் திரு சு பழனிசாமி மற்றும் திரு ஆறுசாமி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர். மேலும் சிறுதுளியின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் பணியாளர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நொய்யல் ஆற்றில் ஆண்டிற்கு 40க்கும் குறைந்த நாட்களே மழைநீர் ஓடுவதால் அதனை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்த நம் முன்னோர்கள் அணைக்கட்டுகளை கட்டி ஆற்றில் பாயும் நீரின் திசையை மாற்றி வாய்க்கால்கள் மூலம் குளம் மற்றும் குட்டைகளில் சேமித்து வைத்தனர். இது அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விவசாயம் செழிக்க மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர பெரும் பங்களித்தது. நாட்போக்கில் இந்த அணைக்கட்டுகளில் போதிய பராமரிப்பு மற்றும் தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து மற்றும் வாய்க்கால்கள் புதர்களுடன் காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பாசன மதகுகளை உபயோகிப்பதில் சிரமம் உள்ளது. இதன் விளைவாக விவசாயம் பாதிக்கப்படுகிறது. புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்வளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் மூலம் 65 மில்லியன் லிட்டர் சேமிப்பு திறனை உயர்த்த முடியும். அணைக்கட்டு அருகிலுள்ள விவசாயிகளின் விவசாய உற்பத்தி திறன் உயர்வு காணும். சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பு விரிவடையும். விளைச்சல் அதிகரிப்பின் காரணமாய் பயிர் மாற்று முறைகளில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த திட்டத்தின் மூலம் 2093 ஏக்கர் பாசன பகுதிகளில் உள்ள 697 விவசாயிகள் நேரடியாகவும் மேலும் 2500 விவசாயிகள் மறைமுகமாகவும் பயன்பெறுவார்கள். 2697 திறந்த கிணறுகளுடன் 700 ஆழ்துளை கிணறுகள் நிரம்பி நீர்மட்டம் மேம்படும். குளங்களில் மழைநீர் சேகரிக்கப்படும். நீர்தரம் மேம்படும் என திருமதி வனிதா மோகன் கூறினார். வணக்கம். இன்னைக்கு சிறுதுளியோட பயணத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இது. ரொம்ப நாளாக நாங்கள் கண்ட கனவு இன்னைக்கு நனவாக ரெடியாகிட்டுருக்கு. முக்கியமாக இதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. கலெக்டர் இதுக்கு உடனே பெர்மிஷன் கொடுத்து அதுக்குண்டான வந்திருக்காரு. அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நம்மளால் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே முதல் வந்தப்போ எங்கே அணைக்கட்டு இருக்குது, எங்கே தண்ணி வரத்து இருக்குது அப்படின்னே தெரியாத அளவுக்கு புதர் மண்டி இருந்தது. நிறையா வண்டல் மண் இதெல்லாம் நிறைஞ்சிருந்ததுனால தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணி வந்தாலும் அப்படியே கீழே அடிச்சிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த காலத்திலேயே, அதாவது இந்த அணைக்கட்டு 1930 கட்டினது. அப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பட் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் புதர் மண்டி தூர் வராமல் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இது சிதிலமடைஞ்சிருக்கு. இது நாங்கள் விவசாயிகளோட சப்போர்ட், விவசாயிகள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள வச்சுட்டு தான் முதல்ல க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ க்ளீன் பண்ணி இதில் தண்ணி உள்ளே கொண்டு இந்த வரத்துக்களை எல்லாம் சுத்தம் பண்ணணும். முக்கியமாக அது வரத்துக்களை சுத்தம் பண்ணணும். இதுக்கு சர்வே பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் கேட்டிருக்கோம் கலெக்டர்கிட்ட. கலெக்டர் அதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சர்வே பண்ணாதான் இந்த நீர்வழி பாதை எவ்வளோ, ஆற்றினோட அளவு எவ்வளோ கொள்ளளவு தண்ணியை நிறுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த டேட்டாலாம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்ல ஒரு நாளில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயன்படும் அப்படிங்கிறது நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி நிறுத்தினா கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு கீழே நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும். அப்படி நீங்கள் பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூரில் இன்றைக்கி நின்றுட்டுருக்கிற குளத்தில் நின்றுட்டுருக்கிற சாக்கடை தண்ணியினால் ரொம்ப மாசுபட்டுருக்கு. நிலத்தடி தண்ணி ரொம்ப மாசுபட்டுருக்கு. அதனால் இந்த தண்ணி இங்கே நிற்கிறதுனால நிலத்தடி நீரும் க்ளீன் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம்.
சுத்தமான தண்ணி எல்லாத்துக்கும் கிடைக்கும், விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கூடிய விரைவில் இதில் இங்கே நிறைய தண்ணி நிறுத்தி நாங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு நாங்கள் விருப்பப்படுறோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துருக்கோம்? க்ளீன் பண்ணுறதுக்கு ஆச்சுங்க, க்ளீன் தெரியல, அவ்வளோ பதர் க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் கிடைக்கல. அப்புறம் இந்த இருக்கக்கூடிய வண்டல் மண்ணையும் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டிருக்கிறோம், விவசாயிகளுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, கலெக்டர் ஒரு இடம் கொடுத்துருக்காரு, அந்த இடத்துல நீங்கள் எடுத்து போட்டுருங்க, அப்புறம் கவர்மெண்ட்டை சொன்னதை பொறுத்து நம்ம யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இவ்வளோ இது நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரும்போது இப்போ எந்த அளவுக்கு இது பயனுள்ளதாக ஆக போகுது மேம் இனி ஃபியூச்சரில்? ரொம்ப சொல்ல முடியாத அளவுங்க. ஏன்னா கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா நீர்வளம் மிகுந்த பகுதியாக தான் இருந்தது. ஆனால் அந்த நீர்வளத்தை நம்ம சரியாக பாதுகாக்காமல் இருந்ததுனால தண்ணியே இல்லாத அளவுக்கு 2003 அப்போ தான் நாங்கள் சிறுதுளி ஸ்டார்ட் பண்ணோம். தண்ணியே இல்லை, இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஆனால் இங்கெல்லாம் தண்ணி வந்து நின்றுதுன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கும். நிலத்தடி தண்ணீர் நல்லா உங்களுக்கு 100 அடியிலே தண்ணி கிடைக்கும். இன்றைக்கி நிறைய இடங்களில் 1000, 1200 அடியிலும் கூட தண்ணி இல்லை. ஸோ அதெல்லாம் தண்ணி, நிலத்தடி தண்ணி நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு வந்து நீர் பாசனத்துக்காக தான் இந்த அணைக்கட்டு கட்டி ஒவ்வொரு பாசன விவசாயிகளுக்கு அந்த தண்ணீர் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். ஆனால் அதெல்லாம் நீர்வழி பாதையெல்லாம் மறைஞ்சிட்டதுனால அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பெரும்பகுதியான நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் விவசாயிகளுடைய கிணறுகளும் விவசாய பூமிகளும் குடிநீர் ஆதாரம் பெருமளவிற்கு பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றக்கூடிய சிறுதுளி அமைப்பின் மூலமாக கீழ் சித்திரசாவடி அணையை தூர்வாரி தூய்மைப்படுத்தி நீர் முழுவதும் விவசாயத்துக்கும் மக்களுக்கும் கிடைப்பதற்கு நல்ல முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பெரு நிறுவனங்களும் துணை புரிவதாக நாங்கள் பார்க்கின்றோம். இத்தகைய நேரங்களில் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய, தமிழக அரசுக்கு வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்பது, இங்கே இயந்திரங்கள் மூலம் எடுக்கிற போதும் எடுக்கப்படுகிற மணலோ அல்லது வண்டலோ இது முழுக்க வந்து யாரோ கபலீகரம் செய்து விட்டார்கள், விற்பனை செய்து விட்டார் என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை சில நபர்கள் சொல்லி வருகிறார்கள். இதை பயன்படுத்தி நீதிமன்றமும் விவசாயிகள் மீதும் தண்டிக்கிறது, தன்னார்வத்தோடு பணியாற்றக்கூடிய நிறுவனங்களுக்கும் சோதனை ஏற்படுகிறது. இதையெல்லாம் மீட்பதற்கும் மாற்றுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது எடுக்கப்படக்கூடிய வண்டல் மண் முழுக்க விவசாயிகளுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும். இது மாவட்டம் முழுக்க பல்வேறு இடங்களில், கிராமங்களில் நிறைய குளங்கள் தூர்வாரப்பட வேண்டும், நீராதாரங்கள் மீட்கப்பட வேண்டும். இத்தகைய பணியை எங்கள் விவசாயிகள் அமைப்புகளும் உங்களோடு சேர்ந்து நின்று பணியாற்ற விரும்புகிறோம். இந்த முயற்சிக்கு மாவட்ட நிர்வாகம் துணை புரிய வேண்டும். இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்து இந்த நிகழ்வை துவக்கி வைத்திருக்கிறார். துவக்கி வைத்த இந்த இடத்திலும் அவருக்கும் தெரியும் எந்த தவறும் நடக்காது என்பது. இது நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தன்னார்வ தொண்டர்கள், சிறுதுளி அமைப்பு போன்றவர்கள் பெருமுயற்சி மேற்கொள்கிறார்கள். இந்த முயற்சிக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். ஊடக நண்பர்களும் உண்மையை கண்டறிந்து செய்திகளை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அரசுக்கும் தெரிவிக்க வேண்டும். தவறான நபர்கள் இத்தகைய செய்தியை தவறாக சித்தரிக்கும் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் ஊடக நண்பர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த பெரிய பணிக்கு கரூர் வைசிய பேங்க் நிர்வாகம் இந்த பணிக்கு நிறைய நிதி ஆதாரம் தந்திருக்கிறார்கள். முதல்ல அந்த
கரூர் வைஸ்யா வங்கிக்கும் விவசாயிகள் சார்பாக பெருத்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது எந்த தவறும் இங்கு நடக்காமல் இருப்பதற்கு கேமராவே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் யார் தவறு செய்கிறார்கள், எங்கே தவறு நடப்பது நீங்களும் பார்த்துக் கொள்ளலாம், மாவட்ட நிர்வாகம் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே தவறும் எதுவும் நிகழாது என்பதற்கு நேர்மையோடு இந்த பணி துவங்குவதற்கு மேற்கொண்ட அனைவருக்கும் விவசாயிகள் சார்பாக, அதே போல இந்த மண்ணை எடுத்து குவிப்பதை காட்டிலும் அப்பப்போ மண்ணை அப்புறப்படுத்தி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது இது ஏற்கனவே டம்ப் பண்ணால் ஒரு செலவினம் கூடுதலாகும், பிறகு எடுத்து கொண்டு போனால் இருட்டு செலவாகும். ஆகவே எடுக்கிற மணலை அப்புறப்படுத்தி விவசாயிகள் பயன்பாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். மணலே வந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு கூட இப்பொழுது மணல் இல்லாமல் இருக்கலாம், அரசு கட்டடத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கணும். தனிநபர் வேண்டாம், அரசே கட்டடங்கள் பயன்படுத்தலாம் அல்லவா? ஆகவே அது தனிநபர் விற்பனை வேண்டாம், அது தவறு பயன்படுத்த வேண்டாம், இது தாராளமாக அரசை பயன்படுத்திக் கொள்ளலாம். வண்டல் மண் முழுக்க விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், மணல் வறுமையான அது அரசு பயன்படுத்த வேண்டும். இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். ஏற்கனவே கடந்த 30-40 ஆண்டு காலமாக மாட்டு வண்டி மூலம் தான் மணல் எடுக்கப்பட்டது. இது தவறு செய்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகவே இத்தகைய முயற்சியை மேற்கொள்வதற்கு அனைவரும் சேர்ந்து நின்று இந்த திட்டம் நிறைவேறுவதற்கும், இன்னும் நாங்கள் இந்த நேரத்தில் சிறுதுளி அமைப்புக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றோம். நேற்றும் கூட நான் அன்னூர் பகுதி சென்று பார்த்தேன். 33 ஏக்கர் குளம் ஒன்று இருக்கிறது. அது முழுக்க அத்திக்கடவு தண்ணி வரக்கூடிய இடம். குப்பை கொட்டப்பட்டிருக்கிறது, முட்புதர்கள் இருக்கிறது. அதை நீங்கள் அகற்றுவீர்கள் என்று உங்களை கேட்காமலே ஒரு வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறேன். அதாவது சிறுதுளி மீது ஒரு நம்பிக்கை வைத்து அவர்கள் வருவார்கள், செய்வார் நம்பிக்கை வைத்து சொல்கிறேன். 33 ஏக்கரா அன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இதெல்லாம் அந்த பகுதி விவசாயிகள் விரும்புகிறோம். அதுக்கும் நீங்கள் வர வேண்டும். மாவட்டம் முழுக்க எங்கு நடைபெறுகிறதோ உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். அது கிராமப்புறத்தினுடைய விவசாய பயன்பாட்டுக்கும், கிராமத்தினுடைய சாதாரண கிணறுகளுக்கு நீர்மட்டம் இருந்தால் குடிநீர் பஞ்சம் வராது. ஆகவே அதுக்கு நீங்கள் துணை விரும்பில் நம்புகிறோம். உங்களோடு நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம். விவசாயிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இப்போ இன்னொரு செய்தி, இப்ப பச்சா வயல் அது எங்கள் விவசாயிகள் கோரிக்கை, அது பச்சா வயலை தூர்வார வேண்டும் என்று அதுவும் செய்வதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இத்தகைய நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாகவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் மிகுந்த, இதுதான் இயற்கை பாதுகாப்பது. இயற்கை என்பது, இதை பாதுகாத்தால்தான் இயற்கை செழிக்கும். வெறுமனே தீர்மானம் நிறைவேறாது. இயற்கை என்பது நடைமுறையில் இருக்க வேண்டும். இயற்கை வளர்ப்பும் இயற்கை வேளாண்மையும் மண்ணோடும் நீரோடும் கலந்தது. இதுதான் இயற்கைக்கு பேறு சேர்க்கும். அந்த பேறு சேர்க்கும் பணிக்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் விவசாய சார்பாக களத்தில் வந்து பணியாற்றுவதுதான் இயற்கை பாதுகாக்க முடியும். மேடையிலோ வேறு இடத்திலோ சொல்வது இயற்கை பாதுகாக்காது. களத்தில் வந்தால்தான் இயற்கையும் பாதுகாக்க முடியும், ஊரையும் பாதுகாக்க முடியும்.